உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த கார்பெண்டரின் உடலை மழை வெள்ள பாதிப்பு காரணமாக அடக்கம் செய்ய முடியாமல் குடும்பத்தினரின் தவித்து வந்த நிலையில் கனிமொழி எம்பியின் ஏற்பாட்டில் 3 நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்கிட கேட்கலாம். சுதன், வணக்கம். மேலும் விவரம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நடுத்தருவை சேர்ந்தவர் வேல்முருகன். 54 வயதான இவர் கார்பெண்டர் பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேல்முருகனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக ஏரல் பகுதிக்கு அவரது உடலை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதை அடுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அந்த உடல் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் தூத்துக்குடி மருத்துவமனையில் 18 உடல்களுக்கு மேல் அந்த குளிர்சாதன பிணவரையில் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் உடலை கோயில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேல்முருகன் உடனிருந்த அவரது மகன் வேல் சிவராஜா நேற்று அவரது தாய் லட்சுமி மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக வேல்ராஜா தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்துள்ளார். உயிரிழந்த வேல்முருகன் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல முடியாமல் தகனம் செய்ய முடியாமல் வேல்முருகன் குடும்பத்தினர் பரிதவித்து வந்தனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அந்த குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு உடலை தகனம் செய்ய ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்களை அங்கிருந்து பத்திரமாக மீட்டு கோயில்பட்டிக்கு அனுப்பி வைத்தனர் குடும்பத்தினரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.